கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் தியானிக்கின்ற சங்கீத தியானம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதை குறித்து நான் கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கின்றேன். உங்களில் சிலர் நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். உங்களுடைய சங்கீத தியானத்தை நாங்கள் எங்களுடைய சபைகளிலும் எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய ஜபக்கூடுகளிலும் பயன்படுத்த விரும்புகிறோம், அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டீர்கள். இந்த சங்கீதம் என்னுடையதல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே நீங்கள் தாராளமாக எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்தில் நீங்கள் இதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு நான் முழு சுதந்திரமும் கொடுக்கின்றேன். தாராளமாக எடுத்து தேவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் காரணமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் ஒரு சங்கீதத்தை தியானிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது எழுதிய சங்கீதம். எத்தனையோ சங்கீதங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருந்த போதும் இந்த சங்கீதத்தில் சில விசேஷமான காரியங்களை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதின் ஒவ்வொரு சங்கீதமும் அவருடைய இருதயத்திலிருந்து எழும்பின வாஞ்சைகள், விருப்பங்கள், அவருடைய அங்கலாய்ப்புகள், அவருடைய ஜபங்கள், இவைகளை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் பின்னணி என்ன என்று கேட்பீர்கள் என்றால், 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் தான் இந்த சங்கீதத்தின் பின்னணி. தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பி நின்ற காலம் இது. அப்சலோம் மட்டுமல்ல, அப்சலோமோடு கூட ஏராளமான எதிரிகள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நின்று தாவீதை எதிர்த்து நின்ற பொழுது இந்த சத்துருக்களை நிமித்தம் தாவீது அங்கலாய்த்து ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபம்தான் இந்த சங்கீதம். ஒருவேளை எதிராளிகள் விரோதமாய் எழும்பி நின்றிருந்த போதும் தாவீது தன் இருதயத்திற்குள்ளிருந்து தேவன் மேல் வைத்திருந்த தாகத்தையும் வாஞ்சையையும் இந்த சங்கீதத்தில் அருமையாக எழுதியிருக்கிறார். நம்முடைய தியானத்திற்காக 12 வசனங்கள் நிறைந்த இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது தாவீதின் அங்கலாய்ப்பின் ஜெபம். வசனம் 1 2 வரைக்கு தாவீது அங்கலாய்த்து செய்கிற ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். 2வதாக தாவீதின் ஆவிக்குரிய போராட்டம். வசனம் 3, 4, 7, 9, 12 இந்த 5 வசனங்களிலும் தாவீது கடந்து போன ஆவிக்குரிய போராட்டத்தையும் அந்த போராட்டத்தில் அவர் எதையெல்லாம் உணர்ந்தாரோ அதையும் தாவீது எழுதி வைத்திருக்கின்றார். 3வதாக தாவீதின் ஆவிக்குரிய தாகம். வசனம் 5, 6, 8, 10, 11 இத்தனை வசனங்களும் தாவீதின் ஆவிக்குரிய தாகத்தை வெளிப்படுத்துகிறது. முதலாவது நான் சொன்னேன் தாவீதின் அங்கலாய்ப்பின் ஜெபம். 2வது தாவீதின் ஆவிக்குரிய போராட்டம். 3வது தாவீதின் ஆவிக்குரிய தாகம். இந்த வசனங்களை நாம் வரிசையாக தியானிப்போம். வசனம் 1 சொல்லுகிறது, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும் ஐயா, என் ஜெபத்திற்கு பதிலை தாரும் ஐயா. ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதோ நீதி இருக்கிறது என்பதை போல நான் உம்மிடத்தில் ஜெபிக்க வரவில்லை.
என் நீதியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் நீர் எனக்கு பதில் செய்யும் என்று கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வரும் பொழுது நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, இவைகளையெல்லாம் சொல்லி நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனே எனக்கு பதில் தாரும் என்று கேட்பதை விட, ஆண்டவரே உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் நீர் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று கேட்பது மிகுந்த நலமாயிருக்கும். ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒருவருமே, உயிரோடு இருக்கிற எவருமே ஆண்டவரே நீதிமான்கள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீர் என்னை நியாயம் தீர்த்து விடாதிரும். என்னிடத்தில் இருக்கிற குறைவுகள், என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை பார்த்து என்னை நீர் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் அங்கலாய்த்து ஜெபிக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எவருமே பூரண நீதிமான்கள் அல்ல. வேதத்தில் பல இடங்களிலே மனிதர்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் பதிவிட்டிருக்கிறது. ரோமர் 3:10 சொல்லுகிறது, தேவனே நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எவருமே உமக்கு முன்பாக நல்லவர்கள் இல்லை. ஆகவே உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சியும் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களில் மனிதனுடைய அநீதி நிறைந்த தன்மையை வேதம் வருணித்து சொல்கிறது. ஒரு வசனத்தை விசேஷமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். கையிலே வேத புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:10 அதை அடுத்த சில வசனங்கள். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. வசனம் 23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். வசனம் 26, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த வசனங்கள் அனைத்துமே மனிதர்களில் ஒருவர் கூட நீதிமான் இல்லை, தேவன் ஒருவர் தான் நீதியுள்ளவர் என்று தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் தேவன் இலவசமாய் அவருடைய கிருபையினால் அவருடைய பிள்ளைகளை ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றுகிறாராம். இதை உணர்ந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை ஆண்டவரே, நீதிமான் ஒருவரும் கிடையாது ஆண்டவரே, அடியேன் நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும் எனக்கு இரக்கம் செய்யும் என்று ஜெபிக்கிறார். இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அவருடைய உண்மையின்படியும் அவருடைய நீதியின்படியும் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறது தான் மெய்யான ஒரு ஜெபம். தேவனே என் ஜெபத்திற்கு பதில் தாரும். அங்கலாய்க்கிற இந்த தாவீதின் விண்ணப்ப ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுத்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். சரி, இந்த சங்கீதத்தின் 2வது பகுதி தாவீது கடந்து சென்ற ஒரு ஆவிக்குரிய போராட்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுற்றிலும் எதிரிகள், ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தில் உயிர் தப்பி பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்திருக்க முடியுமா? எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானித்திருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு பயந்து, ஒவ்வொரு நிமிஷமும் நித்திரை இல்லாமல், சரியான போஜனம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தாவீது குகை குகையாய் கட்டாயம் ஓடி ஒளிந்திருக்கக்கூடும். இந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி ஆழமான ஒரு அன்போடு கூட ஜெபிப்பதோ அல்லது தேவனை நோக்கி ஆராதிப்பதோ அவருக்கு இயலாத ஒரு காரியம். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட ஒரு தொய்வு, ஒரு சோர்வு வந்துவிட்டது. இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து தேவன் தன்னை விடுதலை செய்யும்படி தாவீது ஜெபிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எத்தனையோ ஆவிக்குரிய போராட்டங்களின் வழி கடந்து செல்லும் பொழுது உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் வேதம் வாசிக்க முடியாது, உங்களால் ஆண்டவரை நேசிக்க முடியாது, மனரம்யமாய் வாழ முடியாது, சந்தோஷமாய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 3, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவரே, சத்துரு என்னை நெருக்குகிறான் ஆண்டவரே, வெகு காலத்துக்கு முன்னதாக மரித்தவர்கள் போல என்னை மௌனத்தில் இறங்க பண்ணுகிறான்.
நான் உயிருள்ளவனைப் போல உம்மை துதிக்கவும் முடியவில்லை, உம்மை ஸ்தோத்திரிக்கவும் முடியவில்லை. உயிருள்ள ஒரு மனுஷனைப் போல சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை ஆண்டவரே. நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நீங்கள் மிகுந்த தாழ்ந்த நிலைமையிலே மனம் தளர்ந்திருக்கும் பொழுது கூட என்ன உணர்கிறீர்கள் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சோர்வுற்றவனாக இருக்கிறேன், நான் தளர்ந்து போனவனாக இருக்கிறேன், என் ஆவியிலே பலனே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கிறேன் என்று தன் அங்கலாய்ப்பை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகின்றார். அதோடு கூட 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் எனக்கு பதில் கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. இதுதான் என் நிலைமை. உங்கள் நிலைமையை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். இருக்கிற நிலைமையை, இருளில் இருக்கிற நிலைமையை, சோர்ந்து போன நிலைமையை, தளர்ந்து போன நிலைமையை தேவனிடத்தில் சொல்ல மறவாதிருங்கள். வசனம் 9 சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். என்ன ஒரு போராட்டம் பாருங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம். எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ பகைஞர்கள், எத்தனையோ எதிராளிகள் அவர் ஜீவனை பறிக்கும்படி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய புகலிடம். நானாக போய் என் சத்துருக்களுக்கு நான் தப்புவிக்கப்பட முடியாதப்பா, உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நெருக்கத்தின் நேரத்தில் தேவன் மேல் இருக்கிற உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட மறவாதிருங்கள். ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் தேவன் மேல் இருக்கிற உங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஒருபோதும் மறவாதிருங்கள். சத்துருக்கள் சூழ நிற்கிறார்கள். உங்களுக்கு கூட எத்தனையோ சத்துருக்கள், பலருக்கு வீட்டாரே சத்துருக்கள். பல வேளைகளில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரம் இதுதான். புதிய ஏற்பாட்டில் பல வேளைகளில் தாவீது சந்தித்தது போல மனித சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பாதிருக்கலாம். ஆனால் அந்தகார வல்லமைகள், ஆவிக்குரிய வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவைகளின் மறைமுகமான கிரியைகள், அவைகளின் தூண்டுதல்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு சத்துருவாக எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை தப்புவியும் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு இருக்கிற சத்துருவின் போராட்டத்தை குறித்த சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், சத்துருவின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மீகா 7:6, ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் தப்புவிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னும் சில வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ரோமர் 5:10, 1 கொரிந்தியர் 15:25-26, எபிரேயர் 10:13. எபிரேயர் 10:13 சொல்லுகிறது, கர்த்தர் சத்துருக்களை தமக்கு பாத படியாக்கி போடுவார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவை கண்டு கலங்கி இருக்கிறவர்களை, எதிராளியை கண்டு திகைத்து இருக்கிறவர்களை, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சத்துருவின் ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. இங்கு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், நீங்களும் ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமான விடுதலை தருவார். 12வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன். கேட்கிற ஜெபத்தை பாருங்கள். தேவனே, என் நீதியின்படி அல்லப்பா, உம்முடைய கிருபையின்படி என் ஆத்துமாவை ஒடுக்க நினைக்கிற, சரீரத்தை சில சத்துருக்கள் ஒடுக்க நினைத்தார்கள், சில சத்துருக்களோ தாவீதின் ஆத்துமாவை ஒடுக்க நினைத்தார்கள். இந்த பூமியிலே பிசாசு உங்களுக்கு விரோதமாக ஏன் எழும்புவான் தெரியுமா? உங்கள் செல்வத்தை கொள்ளையிடவோ, உங்களுடைய மற்ற காரியங்களை பறித்து கொள்ளவோ அல்ல, உங்கள் ஆத்துமாவை கொள்ளையிடும்படிதான் பிசாசு உங்களோடு கூட போராடுவான். ஆனால் சங்கீதக்காரனை போல நீங்களும் ஜெபிக்கலாம், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை
ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகளை நிச்சயமாய் சங்காரம் பண்ணி இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மூன்றாவதாக, தாவீதின் ஆவிக்குரிய தாகத்தை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே படிக்கின்றோம். பல வசனங்கள் சொல்லுகிறது, சுற்றிலும் எதிரிகள், சுற்றிலும் சத்துருக்கள், சுற்றிலும் எதிராளிகள், போராட்டம், உயிருக்கு பயந்து ஓடுகிற நிலைமை, இவைகளுக்கு மத்தியிலே தாவீது தன் இருதயத்தில் தேவன் மேல் இருக்கிற அந்த ஆவிக்குரிய தாகத்தை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 5, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். வசனம் 6, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இந்த நெருக்கத்தின் நேரத்திலும் தாவீது எதை நினைக்கிறார் தெரியுமா? பூர்வ நாட்களை. என்ன பூர்வ நாட்கள்? ஆரம்ப நாட்களில் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் தேவனை தொழுது கொள்வதற்கு அவருடைய கூடாரத்திற்கு செல்வேனே, கர்த்தருக்கு முன்பதாக நான் பலியிட்டு அவரை தொழுது கொள்வேனே, கர்த்தரை தொழுது கொள்கிற கூட்டத்தோடு தேவனை ஆராதிக்க செல்வேனே, அந்த பூர்வ நாட்களையெல்லாம் நான் நினைக்கிறேன். நான் வாலிபனாய் வாழ்ந்த பொழுது வனாந்திரத்தில் கிண்ணறத்தை இசைத்து உம்மை துதிப்பேனே ஆண்டவரே, உம்மை புகழுவேனே ஆண்டவரே, அந்த நாட்களையெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்பா, அந்த பூர்வ நாட்களை நினைக்கிறேன். அந்த நாட்களில் நீர் எனக்கு செய்த செய்கைகளையெல்லாம் யோசிக்கிறேன். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, எல்லாம் என்னை மேற்கொள்ள வந்தும் நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தீரே, அந்த செயல்களை யோசிக்கிறேன் ஆண்டவரே, கடந்த நாட்களை யோசிக்கிறேன், நீர் செய்த நன்மைகளை யோசிக்கிறேன், இவைகளெல்லாம் நினைத்து என் கைகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்று தேவன் மேல் தனக்கு இருக்கிற அன்பையும் தேவன் தன்னுடைய வாழ்வில் செய்த நன்மைகளையும் நினைத்து மீண்டும் அந்த நாட்கள் வராதா என்பது போல ஒரு ஆவிக்குரிய ஏக்கத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த நாட்களில் என் வாழ்க்கை ஆவிக்குரிய செழிப்போடு இருந்தது. இப்பொழுதோ நான் வறண்ட நிலத்தை போல இருக்கிறேன். என் வாழ்வில் ஆவிக்குரிய செழிப்பு இல்லை, ஆனால் உம்மேல் தாகமாக இருக்கிறேன் என்பதை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு உத்தம இருதயம் பாருங்கள் பிரியமானவர்களே. நெருக்கத்தின் மத்தியிலே நெருக்கத்தை யோசிக்கிறீர்களா? தேவன் மேல் இருக்கிற தாகத்தினால் தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? உபத்திரவத்தின் மத்தியிலே உபத்திரவத்தினால் சோர்ந்து போகிறீர்களா? இல்லை, கடந்த நாட்களெல்லாம் நான் எப்படி தேவனை கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு போய் தொழுது கொள்வேன், அந்த நாட்களை நினைக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் இள வயதின் நாட்களை நினைக்கிறீர்களா? தேவன் மேல் தாகம் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய தாகத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழலுமே உங்களை நெருக்கினாலும் சில நாட்களில் அது கடந்து போய் விடுமே, ஆனால் உங்களுக்குள் எரிய வேண்டிய அந்த ஆவிக்குரிய அக்கினி ஒரு நாளும் அணைந்து போகாதபடிக்கு கவனமாயிருங்கள், காத்து கொள்ளுங்கள். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என்ன ஒரு ஜெபம் பாருங்கள். அப்பா, இந்த வனாந்திர சூழ்நிலை மேல் கூட அதிகாலையில் நான் எழும்பி உட்கார்ந்திருக்கிறேன், உம்முடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ணும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்கு போவதென்று தெரியவில்லை, சுற்றிலும் சத்துருக்கள் எதிராளிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். அதன் பொருள் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவை உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எதிரி சூறையாடி விடக்கூடாது ஆண்டவரே, என் ஆவிக்குரிய தாகத்தை எதிரி அழித்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்தும தாகம் அணைந்து விடாதபடி ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். கடைசியாக தன்னுடைய தாகத்தை தெரிவிக்கிற ஒரு வசனம், வசனம் 11, கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் நிமித்தம் இல்லை ஆண்டவரே, நான் ஏதோ உம்மேல் அன்பு வைத்திருக்கிறேன், அது நிமித்தமும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என் ஆத்துமாவை விடுவித்து விடும். என் ஆத்துமா சோர்ந்து போய் கிடக்கிறது, குளிர்ந்து போய் கிடக்கிறது, அனல்லாமல் இருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பித்து என்னை விடுதலை செய்துவிடும். சொல்லிவிட்டு 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், நான் உமது அடியேன். ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிறவன் ஆண்டவரே, என்னை நீர் விடுவித்து என் ஆவிக்குரிய வாழ்வை நீர் காத்து என் ஆத்மாவை பத்திரமாய் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து முடிக்கிறார். பிரியமானவர்களே,
தாவீதின் அங்கலாய்ப்பின் ஜெபம், தாவீதின் ஆவிக்குரிய போராட்டம், தாவீதின் ஆவிக்குரிய தாகம். சங்கீதத்தை படிக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஆவிக்குரிய தாகத்தை இழந்து விடாமல் தேவனை நோக்கி உங்கள் ஆத்துமாவை உயர்த்தி தேவனிடத்தில் உங்கள் ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களையும் நடத்துவார், உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வனாந்திரத்தில் எதிரிகளினால் துரத்தப்பட்டிருந்த நேரத்திலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மை நோக்கி ஜெபித்து உம்மை நோக்கி காத்திருந்து உம்மிடத்தில் தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அந்த இக்கட்டுக்கு நீங்களாக்கின இந்த சம்பவத்தை வாசித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால், ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தத்தின் நடுவிலே வாழ்வார்கள் என்றால், கர்த்தர் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சோர்ந்து போன உள்ளங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. தளர்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆத்துமாவை காத்து பத்திரமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையின் வாழ்வுக்கு நேராய் கொண்டு வருவீராக. விசேஷமாய் இதை போல உம்முடைய ஜீவ வார்த்தைகளை படித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காய், வாலிப மகளுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. தாவீதை போல உம்மை நேசிக்கக்கூடிய ஆவிக்குரிய தாகத்தை கொடுங்கப்பா. தாவீதை போல உமக்காய் வாழக்கூடிய ஆவிக்குரிய வைராக்கியத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டிலும் நன்மை வரட்டும். இதை கேட்கிற சபையிலே ஒரு பெரிய விருத்தி வரட்டும், ஒரு ஆவிக்குரிய எழுச்சி வரட்டும், ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். இதை படித்த நீங்கள் பிறரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.